நீங்க எப்பவாவது ஒருத்தருக்கு அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தப்போ உதவி செஞ்சு, ஆனா நீங்க பலவீனமா இருந்த ஒரு நேரத்துல அவங்க உங்களை ஏமாற்றி இருக்காங்களா? அந்த வலி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா இது நம்மள பல பேரோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு மிக கசப்பான தனிப்பட்ட அனுபவம் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்க தொகுப்புல மனித மனதோட இந்த ஆழமான வலிய பத்தி தான் நம்ம அலச போறோம். சரி வாங்க, இதுக்குள்ள ஆழவா போகலாம். இன்றைய நம்மளோட இந்த ஆய்வுல துரோகத்தோட வலிய அப்படியே தத்ரூபமா படம் பிடிச்சு காட்டுற ஒரு பழமையான வேத பகுதியான 35ஆம் சங்கீதத்தை ஒரு அருமையான காட்சி பயணமா பார்க்க போறோம். துரோகத்தை எப்படி கையாள்றது, தெய்வீக நீதியை எப்படி தேடுறது அப்படிங்கறத பத்தி இந்த சங்கீதம் ரொம்ப தெளிவா பேசுது. என்னதான் இது 1000 வருஷத்துக்கு முந்தைய எழுத்துக்களா இருந்தாலும் இன்னைக்கு நவீன உலகத்துல நாம சந்திக்கிற துரோகத்தோட வலிய இது அப்படியே பிரதிபலிக்குதுன்னு தான் சொல்லணும். சரி, இன்னைக்கு நம்ம பயணத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல துரோகத்தின் வலி, அடுத்து நீதிக்கான வேண்டுதல், அப்புறம் நீதிமான் மற்றும் துன்மார்க்கன், 4வதா கடுமையான ஜபங்கள், 5வதா மேசியாவின் நிழல், கடைசியா சுகம் குறித்த வாக்குறுதி. இதான் நம்ம லிஸ்ட். வாங்க துரோகத்தோட வலியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி, துரோகத்தின் வலி. முதல் 2 வசனங்கள்ல தாவீது சொல்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். தனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு எதிரா போர் செய்ய தேவனே நேர்ல ஆயுதங்களை ஏந்தி வரணும்னு அவர் கேட்கிற காட்சி எவ்வளவு உணர்வுபூர்வமா இருக்கு பாருங்க. தாவீது எந்த அளவுக்கு ஒரு விரக்தியிலையும் வழியிலையும் இருந்திருந்தா இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருப்பாரு. அப்படியே 7ஆம் வசனத்தை பாருங்க. முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள், படுகுழி வெட்டினார்கள் அப்படின்னு தாவீது சொல்றாரு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை முகாந்தரம் இல்லாமல், அதாவது எந்த காரணமுமே இல்லாம ஒரு நல்ல மனுஷனுக்கு எதிரா காரணமே இல்லாம தொடுக்கப்பட்ட தாக்குதல் அது. இந்த துரோகம் எவ்வளவு எதிர்பாராதது, எவ்வளவு வஞ்சகமானது அப்படிங்கறத வலைகள், படுகுழிகள் அப்படிங்கிற வார்த்தைகள் மூலமா மூலநூல் நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குது. அடுத்து 3வது பகுதி, நீதிமான் மற்றும் துன்மார்க்கன். இவங்க 2 பேரோட வேறு பாதைகளை பத்தி பார்க்கலாம். இங்க ஒரு ஆச்சரியமான ஒப்பீடு இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் தாவீதோட செயல்கள், இன்னொரு பக்கம் அவரோட எதிரிகளோட செயல்கள். எதிரிகள் வியாதியா இருந்தப்போ தாவீது என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்களுக்காக உபவாசிச்சாரு, ஜெபிச்சாரு, ஒரு சொந்த தாயை போலவும் சகோதரனை போலவும் அவங்களுக்காக மனமுடைந்து அழுதாரு. இந்த ஆழமான அன்பை காட்டுற 13, 14ஆம் வசனங்களை கொஞ்சம் 15, 16ஆம் வசனங்களோட ஒப்பிட்டு பாருங்க. தாவீதுக்கு ஆபத்து வந்தப்போ அதே மனுஷங்க எப்படி நடந்துகிட்டாங்க? கூட்டங்கூடி சந்தோஷப்பட்டாங்க, ஓயாம நிந்துச்சாங்க. ஒரு தாயின் அன்புட்டு கிடைச்ச பரிசு கொடூரமான நிந்தனை. நினைச்சாலே மனசு வலிக்குது இல்லையா? விளக்க உரையில கொடுக்கப்பட்டிருக்கிற துன்மார்க்கரின் இந்த 10 செயல்களை கொஞ்சம் வேகமா பாத்திரலாம். கொடுமையான சாட்சிகள் எழும்புறது, அறியாததை கேட்கிறது, நன்மைக்கு பதிலா தீமை செய்யறது, ஆத்துமாவை திக்கற்றதாக்க நினைக்கிறது, ஆபத்துல சந்தோஷப்படுறது, விரோதமாய் கூட்டங்கூடுறது, அறியாதவர்களும் தாக்குறது, ஓயாம நிந்திக்கிறது, இச்சகம் பேசி பரியாசம் பண்றது, அப்புறம் பற்கடிக்கிறது. தாவீது எதிர்கொண்ட துரோகத்தின் பாரம் எவ்வளவு பெருசு அப்படிங்கறத இந்த பட்டியல் நம்ம கண் முன்னாடி அப்படியே நிறுத்துது. இதெல்லாம் ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக தொடர்ந்து நடக்குதுன்னா அந்த மன உளைச்சல் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான கொஞ்சம் கடினமான பகுதிக்கு வருவோம். 4வது பகுதி, கடுமையான ஜெபங்களை புரிந்து கொள்ளுதல். 5 மற்றும் 8ஆம் வசனங்கள்ல தாவீது தன் எதிரிகளை பார்த்து, அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல அவர்களாக, அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரட்டும் அப்படின்னு சபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எதிரிகளை சிநேகியுங்கள்னு வேதம் சொல்லுதே, அப்புறம் எப்படி தாவீது இப்படி சொல்றாரு? இங்க ஒரு பெரிய இறையியல் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இதுக்கான தெளிவான விளக்கத்தை மூலநூல் 2 சூழல்களா பிரிச்சு காட்டுது. முதலாவது, நமக்கு தனிப்பட்ட முறையில தொல்லை தர்ற எதிரிகள்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின்படி அவங்கள நேசிச்சு அவங்க ரட்சிப்புக்காக நாம ஜெபிக்கணும். ஆனா 2வது சூழல், சமுதாயத்தையும் நாட்டையும் சீர்குலைக்கிற கும்பல்கள், ஊழல் தலைவர்கள் குறித்து ஜெபிக்கும்போது அவங்க செயல் இழக்கப்படணும், பதவிகளிலிருந்து நீக்கப்படணும்னு நீதிக்காக ஜெபிக்கிறது ரொம்பவே சரியானதுன்னு விளக்க உரை பகுத்து காட்டுது. தனிப்பட்ட முறையில பழி வாங்குற உணர்ச்சிக்கும் சமூக நீதிக்கான தாகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இது ரொம்ப தெளிவா எடுத்துரைக்குது. 13, 14ஆம் வசனங்களுக்கான விளக்க உரையில ஒரு மிக ஆழமான கருத்து சொல்லப்பட்டிருக்கு. எதிரிகளோட நலனுக்காக ஜெபிக்கிறது நம்ம கடமை. ஒருவேளை அவங்க தங்களோட பாவங்கள்லே வாழ்ந்துட்டு இருந்தா அந்த ஜெபம் அவங்களுக்கு பலனளிக்காம போகலாம். ஆனா நீங்க செய்யற அந்த ஜெபம் ஒருபோதும் வீணாக போறதே கிடையாது. அது நிச்சயமா ஜெபிச்ச உங்களுக்கு ஆசீர்வாதமா அமையும். வாவ், இந்த சிந்தனை எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. இப்போ 5வது பகுதிக்கு வந்துட்டோம், மேசியாவின் நிழல். இந்த லாஜிக்கலான படிநிலைகளை கொஞ்சம் கவனிங்க. முதல்ல தாவீது அநியாயமான பாடுகளையும் பரியாசங்களையும் அனுபவிக்கிறாரு. 2வது, அதிலிருந்து மீட்கப்படும் போது
மகா சபையிலே தேவனை துதிப்பேன்னு வாக்கு கொடுக்கறாரு. இந்த 2 சம்பவங்களும் சும்மா தாவீதோட வாழ்க்கையோட முடிஞ்சிரலங்க. இது அப்படியே இயேசு கிறிஸ்து அனுபவிச்ச பாடுகளுக்கும் பின்பு அவர் மகிமைப்படுத்தப்பட்டதற்கும் ஒரு நேரடி முன் அடையாளமா இருக்கு. தாவீதோட தனிப்பட்ட அனுபவம் எப்படி அப்படியே மேசியாவோட பயணத்தை பிரதிபலிக்குதுங்கிறத இந்த படிநிலைகள் நமக்கு காட்டுது. நாம இப்ப இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். சுகம் குறித்த வாக்குறுதி. 27ஆம் வசனந்தாங்க இந்த சங்கீதத்தோட ஒரு அழகான திருப்புமுனை. தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக அப்படின்னு தாவீது பாடுறாரு. எதிரிகளோட அழிவு அப்படிங்கிற சிந்தனையிலிருந்து தேவன் தன் ஊழியக்காரனுக்கு கொடுக்க போற நல்வாழ்வை நோக்கிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் இங்கே நிகழுது. தேவன் தம் மக்கள் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காரு அப்படிங்கறத இது ரொம்ப அழகா காட்டுது. விளக்கவரையில இந்த சுகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அர்த்தம் ரொம்பவே ஆழமானதுங்க. இது ஏதோ தலைவலிக்கு மாத்திரை போட்டு சரியாகிற சரீர ஆரோக்கியம் மட்டும் கிடையாது. ஒரு விசுவாசியோட முழுமையான பாதுகாப்பை இது குறிக்குது. தெய்வீக பாதுகாப்பு, உடல் நலம், மன மகிழ்ச்சி, பூரண சமாதானம்னு எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு முழுமையான ஆசீர்வாதம் தான் இந்த சுகம். உங்களுக்கான ஒவ்வொரு தேவையையும் தேவன் முழுமையா பார்த்துப்பார் அப்படிங்கிறத இது உறுதிப்படுத்துது. சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த முழுமையான சுகத்தை நீங்க அனுபவிக்கணும்னா உங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களையும் உங்களுக்கான போர்களையும் இன்னைக்கு எப்படி தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்க போறீங்க? தனியா நீங்களே போராடுறத நிறுத்திட்டு தேவன் உங்க கேடகமா இருக்க அனுமதிக்கும் போதுதான் இந்த முழுமையான விடுதலைய நீங்களும் உணர முடியும். உங்க வாழ்க்கையோட போர்க்களத்தை இன்னைக்கு யார்கிட்ட ஒப்படைக்க போறீங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.